ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தபிரியா, தஞ்சை வெற்றி வேலன் சேனல்லேருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், கொம்பு அவரைக்காய், மொச்சக்காய், கொஞ்சோண்டு பட்டாணி போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு, அப்புறம் புளிப்பு மாங்காய் வச்சு ஒரு தொக்கு. ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி. 1 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பைத்தம்பருப்போடையே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு பட்டாணி மொச்சக்காய் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு மூடி தேங்காய் சின்னதாக இருந்தால் போதும். இது கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். ஒரு 2 பல் பூண்டு இருந்தால் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பருப்பு வெந்ததுக்கப்புறம் கொம்பு அவரைக்காய், கொஞ்சம் குழம்பு கதம்பமாக இருக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு கேரட் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன். சும்மா ரொம்ப பொடுசாலாம் அரிய வேண்டாம், கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சு போட்டுக்கலாம். அரிஞ்சு போட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு, உப்பு போட்டு, தேங்காய், ஜீரகம், பூண்டு 3த்தையும் அரைச்சி போட்டுட்டா பொரிச்ச குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு சைட் டிஷ் மாங்காய் தொக்கு. இது கொஞ்சம் சாந்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். மாங்காய் தொக்கு நல்லா காரமாக, நல்லா டேஸ்ட்டாக நமக்கு இருக்கும். இந்த மாங்காய் தொக்குக்கு மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு, நமக்கு எப்படி வேணுமோ, அதாவது மாங்காய் பச்சடிக்கு அரியிற மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் அரிஞ்சிக்கலாம், செதிலாக அந்த சிப்ஸ் போடுற கட்டையில் சீவுவாங்கள்ல, அதை மாதிரியும் சீவிக்கலாம். இல்லை துருவியும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். எப்படி போட்டாலுமே நல்லா சுருண்டு வந்துடும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் குழம்புக்கு. இது தேங்காய், ஜீரகம், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, அவ்வளோதான். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சா போதும். இதுக்கு கடுகு, ஜீரகம் தாளித்து, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் பொரிச்ச குழம்பு, சிம்பிளான பொரிச்ச குழம்பு. இதுக்கு நம்ம பெருஞ்சீரகம் அரைச்சி போடலாம். அது வேறு மாதிரி டேஸ்ட் வரும், இது வேறு மாதிரி டேஸ்ட் வரும். அவ்வளோதான், குழம்பு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து மாங்காய் தொக்குக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மாங்காய் நிறைய மாங்காய், ஒரு 5-6 மாங்காய் இல்லை அதை மாதிரி எடுத்தோம்னா நிறைய மசாலா பொருட்கள் நம்ம இடித்து வச்சு போடுறது வழக்கம். ஆனால் இது இப்போ உடனே செஞ்சு எப்படியா இருந்தாலும் 1 வாரம் கூட ஆகாது, தீந்துடும் இந்த மாங்காய் தொக்கு. அதனால் நான் வேறு எதுவுமே போடலை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களும் ஒரு திருப்பம் செஞ்சு பாருங்கள். இப்போ குழம்புக்கு தாளித்து கொட்டியாச்சு. நல்லா நுர கூடி கொதித்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் மறுபடியும் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன், கரெக்டாக வந்துச்சு. அவ்வளோதான், பொரிச்ச குழம்பு ரெடி. இப்போ நம்ம மாங்காய் தொக்கு தாளிச்சிருவோம். மாங்காய் தொக்குக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இந்த 2 கரண்டி நல்லெண்ணெயிலேயே கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கணும். தூள் போடுறத விட பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா போட்டு வதக்கி பொரியிற அளவுக்கு விடணும். நான் குவான்டிட்டி கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் நான் டக்கு டக்குன்னு போட்டுட்டேன். நிறையா இருந்தால் பொறுமையாக நிறுத்தி தான் போடணும். இப்போ ஒரு 5-6 மாங்காய்னா பொறுமையாக நல்லா நிறையா நிதானமாக தான் போடணும். இதுக்கு கலரை எடுத்து கொடுக்குறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு கலந்த மிளகாத்தூள் போடக்கூடாது, தனி மிளகாத்தூள் தான் போடணும். இதோடையே துருவின மாங்காய் துருவலையும் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு நல்லா சுருளை வதக்கி கொடுத்துருங்க. 2 நிமிஷம் கூட ஆகாது, தானாகவே சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதில் நமக்கு தேவையான அளவுக்கு, ஏன்னா இப்போது மாங்காய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா காரம் அளவாக சேர்த்துக்கணும். புளிப்பு நல்லா இல்லை, பயங்கர புளிப்பாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம காரம் ஒரு 5-6 ஸ்பூன் போட்டாலும் அது தாங்கும். அதனால் அதை மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற மாங்காய் செம புளிப்பாக இருந்துச்சு, அதனால் ஒரு 5 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன் நான். போட்டு நல்லா வதக்கி கொடுத்தோன்னா 2 நிமிஷம்தான். இந்த எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து சுருண்டு கிளறி செத்த நேரத்துக்குள்ளே வந்துடும், வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த மாங்காய் தொக்கு அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது, மறுநாள்லேருந்து சாப்பிடும்போது மிளகாத்தூளோட காரம், பெருங்காயத்தோட இருக்கிற அந்த லைட்டு கசப்பு, அப்புறம் மாங்காயில் இருக்கிற புளிப்பு, அந்த உப்பு உரைச்சது எல்லாம் சேர்ந்து மறுநாள் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு மறுநாள்லேருந்து சாப்பிட ஆரம்பிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் நமக்கு கார ருசி மட்டும்தான் தெரியும்.
மறுநாள் சாப்பிடும்போது தான் அந்த மாங்காயினுடைய புளிப்பு நல்லா எடுத்து கொடுத்து வரும். இங்கே பாருங்க, ஒரு 3 நிமிஷம் தான் நான் கிளறினேன், அதுக்காட்டியும் எண்ணெய் நல்லா வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், சிம்பிளான சமையல் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எப்பவும் போல் நம்மளோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். எப்பவும் போல் நீங்களும் எனக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம வீடியோஸில் ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்போவும் ஆதரவு கொடுக்கணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.